ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு டெய்லரிங் டிப்ஸ் தாங்க இந்த வீடியோ. நம்ம ஒரு சாரியோட ப்ளவுஸை தைக்கையில் லைனிங் போட்டு தைப்போம். அப்படி நம்ம தைச்சி கொடுத்தோன்னே கஸ்டமர் போடையில் சாரி துணி மட்டும் தூக்கிக்கிட்டு இருக்கு, லைனிங் துணி கரெக்டாக உடம்புல ஒட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கரெக்டாக தான் தைச்சிருப்போம். ஆனால் அது தூக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நம்மளோட லைனிங் துணி கொஞ்சம் தண்ணி பட்டோன்னே சுருங்கும். ஒரு நல்ல காட்டன் துணி கொஞ்சம் சுருங்கும். அப்படி சுருங்குறனால தான் லைனிங் துணி சுருங்கினோடனே ப்ளவுஸோட அதாவது சாரியோட துணி வெளியே எக்ஸ்டர்னாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் தண்ணியில் நனைச்சிட்டு அடுத்து எடுத்து அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணால் அது சாரியோடும் லைனிங்கும் ஒரே மாதிரி ஒட்டிக்கிட்டு ப்ளவுஸ் போடையில் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, அவங்களே பண்ணி கொடுக்க சொல்லிடுங்க. நம்ம பண்ணினா அது 2 வேலையாகும். அதுக்கு மாரி நம்ம பண்ணுறோம் அப்படின்றப்ப இந்த வேலை பாருங்களேன், இதில் மேசாயம் போயிடுது. லைட்டாக தான் போச்சு. இதில் ரொம்பலாம் போகலை, லைட்டாக தான் போச்சு. அப்படின்னாலுமே ஒரு கரக்கோடு லைட்டாகவும் ஒரு கரக்கோடு அந்த சாயம் போன பக்கம் டார்க்காகவும் இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனை வரையில் அது அவங்களுக்கு ஒரு சிலவங்க புரிஞ்சுக்கிறவங்க சரி அப்படின்வாங்க. ஆனால் ஒரு சிலவங்க பிரச்சனை பண்ணுற ஆள்களாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஆஸ் கலரில் ஒரு பொட்டு சாயம் போகலைங்க. ஒரு சில இதில் சாயமே போகாது. ஒரு சில இதில் இன்னும் அதிகமாக சாயம் போச்சுன்னா ஒரு மாதிரி திட்டாக இருக்கும். அதனால் நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி தண்ணியெலாம் நினச்சி பண்ணி கொடுக்குறது பண்ண மாட்டேன். அப்படி அவங்க வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நீங்களே பண்ணிட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கி தைப்பேன். இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொன்று, இந்த மாதிரி தண்ணியில் நனைச்ச பிறகு அந்த ப்ளவுஸுக்கு லைனிங் போட்டு தைச்சிட்டு அந்த ப்ளவுஸை போடையில் வெளி லுக் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் உள்ளே பார்க்கையில் ஏற்கனவே யூஸ் பண்ண லைனிங் மாதிரி கொஞ்சம் விரப்பு இல்லாமல் தான் இருக்கும். அதுவே நம்ம தண்ணியில் நனைக்காத ஒரு லைனிங் ப்ளவுஸாக நான் காட்டுறேன் பாருங்கள். அது உள்ளேயும் சரி வெளியேயும் சரி ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் போட்ட பிறகு தான் தெரியும் அந்த மேத்துணி தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசன் இதுதான். இது ஒரு சிலவங்க தெரிஞ்சவங்க இல்லை தெரிஞ்சு டெய்லரிங் கொஞ்சம் தெரிஞ்சு இருக்கவங்க இதெல்லாம் ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கிருவாங்க. ஒரு சிலவங்க புரியாமல் பேசுகிறவங்களுக்கு எப்படி பண்ணாதீங்க. லைனிங்கை தண்ணியில் நினச்சி பண்ணுற வேலை பார்க்காதீங்க. நான் இந்த மாதிரி அவங்களே பண்ணிட்டு வர சொல்லிடுவேன். இந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணி கொடுத்துருக்கீங்களா, இல்லை எதை மாதிரி செய்வீங்க அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.